வணக்கம் மக்களே, தமிழ்ல இருக்கிற 5 அண்டர்ரேட்டட் மூவிஸ் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த படங்கள் தியேட்டருக்கு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்படி ஒரு படம் இருக்கான்ட்டு நம்மள சில பேருக்கு இன்னும் தெரியாது. சோ அமேசான் பிரைம்ல இருக்கிற ஒரு 5 நல்ல தமிழ் படங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் ஜே பேபி. இந்த படம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிடைச்ச வரவேற்பை விட இந்த படம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் தான் வரவேற்பு அதிகமா இருந்தது. இந்த ரீல்ஸ்ல எல்லாம் இந்த படத்தோட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் படத்தையே அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. படத்தை பத்தி பார்த்தோம்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்த படம் தான் இந்த படம். தொலைஞ்சு போன அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பசங்க போறாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றத இந்த படத்தோட கதையே. அங்கங்க எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். யதார்த்தமான காமெடி சீன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஜேபிபி 2024 வந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.2. ஃபர்ஸ்ட் சொன்ன படமாவது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச படமா இருக்கும். இந்த படம் யாருமே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க அதிகமா. நாடு 2023 ரிலீஸ் ஆன படம் தான் நாடு. இந்த படத்துல எல்லாம் புதுமுகங்கள் தான் அதிகமா இருப்பாங்க. மலைவாழ் மக்களோட லைஃப் ஸ்டோரியை சொல்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மலைவாழ் மக்கள் ஹாஸ்பிட்டல் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது சொல்றதுதான் இந்த படம். ஒரே ஒரு டாக்டர் தான் வருவாங்க. அவங்கள இங்கேயே தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்ற கோமாளித்தனங்கள் சில நேரத்துல காமெடியா இருந்தாலும் சில நேரத்துல எமோஷனா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சோ கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம். நாடு 2023 வந்த படம். இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுத்திருக்காங்க. 2 hour 7 நிமிஷம். அவ்வளவுதான் இந்த படத்தோட டியூரேஷனே. அமேசான் பிரைம்லயும் இருக்கு, ஆஹாலயும் இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். கிடா இந்த படமும் நாடு படத்தை போலவேதான். எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னே தெரியாது. ஆனா இதுவும் ஒரு நல்ல படம். நானும் நிறைய பேர்கிட்ட போய் கிடா படம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா கிடாவின் கருணை மனு அந்த படமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இது அது கிடையாது. 2023 ரிலீஸ் ஆன இந்த படம். தாத்தா பாட்டி வளர்ப்புல வளர்ற இந்த பையனுக்கு தீபாவளி அதுமா ஒரு ட்ரெஸ் வாங்கறதுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க அந்த தாத்தாவும் பாட்டியும்ன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7.5. இந்த படம் ஆஹாலையும் இருக்கு, பிரைம் வீடியோலயும் இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hour 3 நிமிஷம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற படம் 2024 ரிலீஸ் ஆன ஜமா. பாரி இளவழகன், அம்மு அபிராமி, சேட்டன் இவங்க எல்லாரும் நடிச்ச படம் தான். பாரி இளவழகன் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்ச படம் இந்த படம். கூத்து கலைஞரோட வாழ்க்கையை பத்தி சொல்றதா இந்த படம். இது ஒரு நல்ல படம். அங்கங்க எமோஷன்ஸ் நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி காமெடிஸும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கண்டிப்பா இந்த படத்தையும் நம்ம பார்க்கலாம். எங்கேயுமே போர் அடிக்காது. படத்தை ஆஸ்கர்க்கே பரிந்துரை பண்ணாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி போகல. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hour 13 நிமிஷம். இது பிரைம் வீடியோல மட்டும் இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் நடிச்ச இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விமலுக்கு எந்த படமும் பெருசா வரல. விலங்கு வந்தது, அதுவும் வெப் சீரிஸா OTTல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தான் தியேட்டர்ல வந்த படம். ஒரே டைம்ல 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு படமா தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தியேட்டர்ல யாரும் அதிகமா பார்க்கல, பட் OTTல பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க. எதிர்பாராம வந்த ஒரு கேரக்டர் இவர் வாழ்க்கையில நல்லது பண்ணிச்சா இல்ல கெட்டது பண்ணிச்சான்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துல எமோஷன்ஸ் நிறையவே இருக்கும். அங்கங்க நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே சமயம் சின்ன சின்ன காமெடிஸும் இருக்கும். மெயினா இவர் கூட டிராவல் ஆகிற அந்த கேரக்டர் பண்றது சில நேரத்துல நம்மளுக்கே டென்ஷன் ஆகும். அந்த கேரக்டர் வேற யாரும் இல்லை, நம்ம கருணாஸ் தான் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல. படம் முழுசும் லேக் இல்லாம என்னதாண்டா அடுத்து ஆக போகுதுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற ஒரு படமா இந்த படம் அமைஞ்சுது. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7.6. இந்த படம் ஆஹாலையும் இருக்கு, பிரைம் வீடியோலும் இருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hour 13 நிமிஷம். ஸோ கண்டிப்பா OTTஸ்ல இருக்கிற படத்தை எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.